Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Trade Achievers. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அவங்க க்ளோஸ் பண்ணுறதுனால என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை ஆன்சர் பண்ணுறதுக்காக. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா பேடிஎம் கியூஆர் கோட்லாம் இருக்கும். அதை நம்ம ஸ்கேன் பண்ணி தான் பேமெண்ட்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற நிறைய டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கை நாளைக்கு க்ளோஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டெபாசிட்ஸ் இனிமேட்டு அந்த பேங்க்கில் பண்ண முடியாது. இப்போ நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காசை டெபாசிட் பண்ணி வைக்கிறதோ இல்லை வேலெட்டில் ஆட் பண்ணி வைக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து டெபாசிட் ஃபஸ்ட்டு பண்ண முடியாது. அதே மாதிரி புது அக்கௌண்ட்டும் அந்த பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம். சரி, ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம வச்சுருக்க காசு என்ன ஆகும் அப்படின்ற டவுட் இருக்கும். நம்ம வச்சுருக்க காசு புரிஞ்சுக்கோங்க, வச்சுருக்க காசை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம், உங்கள் பேங்க் அந்த பேடிஎம்ஸ் பேமெண்ட் பேங்க்லேருந்து வேறு பேங்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும், யூபிஐ வச்சு பண்ண முடியாது. இப்போ நார்மலாக வந்து நிறைய பேர் பேமெண்ட்டே நம்ம இப்போ எப்படி பண்ணுறோன்னா யூபிஐ வச்சு தான் பண்ணுறோம். முன்னாடி தான் நம்ம பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து யூபிஐயை வச்சு நம்மளால் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, மற்ற பில்ஸ் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கெலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதுக்கப்புறமா ரீஃபண்ட்ஸ் இருக்குது, கேஷ்பேக் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது நார்மலாக போயிட்டுருக்கும். இன்கேஸ் நீங்கள் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் வந்து இஎம்ஐ வச்சுருக்கீங்க, ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிட்ருக்கும், போயிட்டே தான் இருக்கும். என்ன பண்ண முடியாதுன்னா, புதுசாக டெபாசிட் பண்ண முடியாது. ஏற்கனவே வச்சுருந்த கேஷ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. யூபிஐ மூலயமா பண்ண முடியாது, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபாஸ்டாக் பற்றி பேசும்போது, ஃபாஸ்டாக் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேங்க்ஸ் வந்து ஃபாஸ்டாக் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பேசுகிறது என்னென்னா, பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் லிங்க் பண்ணியிருக்க ஃபாஸ்டாக். அது என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னா ஏற்கனவே இருக்க பேலன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டோலில் நீங்கள் போய் பே பண்ணுறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும். என்னென்னா 15ஆம் தேதிக்கு அப்புறமா அந்த பேடிஎம் பேமெண்ட்ஸில் இருக்க அந்த ஃபாஸ்டாகில் என்ன பண்ண முடியாதுன்னு டாப் அப் பண்ண முடியாது. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா, அந்த ஃபாஸ்டாக்லேருந்து நம்ம வேறு பேங்க்குள்ளே இருக்கிற ஃபாஸ்டாகை தான் நீங்கள் வாங்கி ஓட்டுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அந்த பேலன்ஸை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண வேணாம், நான் இப்போயே க்ளோஸ் பண்ணிடுறேன், எனக்கு அந்த ஃபாஸ்டாகே வேணாம்னு நினச்சிங்கன்னா காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஃபாஸ்டாகை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் பண்ணி தான் நீங்கள் காசு வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் அதில் இருக்க பேலன்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு புது ஃபாஸ்டாக் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் முன்னாடியே க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். இது வந்து ஃபாஸ்டாக் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா, இந்த சவுண்ட் பாக்ஸு, இந்த கியூஆர் கோட். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக எங்கே போனாலும் பேடிஎம் பாக்ஸ் வச்சுருக்காங்க, அதே மாதிரி கியூஆர் கோடு வச்சுருக்காங்க. இப்போ அதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஒர்க் ஆகும். இப்போ அந்த பேடிஎம் கியூஆர் கோடு, பேடிஎம் அந்த சவுண்ட் பாக்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் காசு ரிசீவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அந்த சவுண்ட் பாக்ஸ் ஒர்க் ஆகும், உங்களால் காசு ரிசீவ் பண்ண முடியுமா? தாராளமாக ரிசீவ் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். என்னென்னா, அந்த நீங்கள் வச்சுருக்க அந்த பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ் வந்து அதோட அக்கௌண்ட் வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கோட லிங்க் ஆகிருக்கக்கூடாது. லிங்க் ஆகிருந்துச்சுன்னா அது என்ன பண்ணாதுன்னா ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ஒன்று அதுலேருந்து அந்த பேடிஎம் கியூஆர் கோடை வந்துட்டு உங்கள் மற்ற அக்கௌண்ட்டுக்கு லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நான் என்ன ஒரு விஷயம் பண்ணலன்னா, மற்ற அக்கௌண்ட்டு என்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த கியூஆரை நீங்கள் என்ன பண்ணலான்னா பிரிண்ட் பண்ணி நீங்கள் புதுசாக ஓட்டிடலாம். இன்கேஸ் நீங்கள் புது பாக்ஸ் வாங்குறதுக்கே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், கியூஆர் கோடை மற்ற பேங்க்கில் இருக்க கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணணும்னா அது ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் பண்ணி ஓட்டிட்டிங்கன்னா நார்மலாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பாக்ஸ் என்ன பண்ணுங்கள், வேறு பேங்க்கோட என்ன பண்ணிக்கோங்க, லிங்க் பண்ணிக்கோங்க. அப்போ நார்மலாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து உங்களோட ஃபண்டை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த விஷயங்கள்லாம் நடைமுறைக்கு இருக்குது. சரி, ஏன் பேன் பண்ணாங்க தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ நிறைய ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா நான் கம்ப்ளைன்ஸ், அவங்க சொல்கிற விஷயத்துக்கு கீழ்ப்படியறதில்லை. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்லேயும்
அந்த அது பேரண்ட் கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய சைனா பேஸ்ட் என்டிட்டிஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேஜர் ஷேர் ஹோல்டராக இருக்காங்க. இதனால் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன ஆகுதுன்னா சைனாவுக்கு லீக் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் பேடிஎம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் கூட பார்த்தீங்கன்னா நிறைய செக்யூர்டு ஓப்பனிங் கிடையாது. யார் யார் உள்ளே வராங்களோ எல்லாரும் சேர்த்து விட்டுறது, வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த ரீசன்ஸ்னால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இதே மாதிரி நாளைக்கு மற்ற பேங்க்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா, நாளைக்கு ஃபுல்லாக வந்து யூபிஐயில் தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேனே, நீங்கள் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் க்ளோஸ் பண்ணால் கூட இப்போ எப்படி லிங்க் பண்ணுறோமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், மற்ற பேங்க்கோட லிங்க் பண்ணிக்கலாம். அதனால் இது ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, take care. Bye.